ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் விஓடி தமிழ். முப்பெரும் தேவியரின் அருளை பெற பஞ்சமி வழிபாடு. இந்த உலகத்தை காத்து அழிச்சு படைக்கும் சக்தியை கொண்டவர் தான் முப்பெரும் தேவர்களான பிரம்மா, விஷ்ணு, சிவன். இவர்களுக்கு உறுதுணையாக திகழக்கூடியவர்கள் தான் சரஸ்வதி, மகாலட்சுமி, பார்வதி. இவர்கள் 3 பேரையும் தான் நம்ம முப்பெரும் தேவியர்னு கூறிட்டு இருக்கோங்க. இந்த முப்பெரும் தேவியரோட அருள் ஒருத்தருக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிட்டா அவங்க வாழ்க்கையில் செல்வ செழிப்பிற்கும், கல்விக்கும், வீரத்துக்கும், தைரியத்திற்கும் எந்த வித குறையும் இருக்காது. இவை அனைத்தையும் ஒரு சேர பெறுவதற்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக ரொம்பவும் கொடுத்து வச்சவராக தான் இருக்கணும். அப்படி கொடுத்து வச்சவராக திகழ்வதற்கு இந்த முப்பெரும் தேவியரோட அருளை பெறுவதற்கு செய்யக்கூடிய பஞ்சமி வழிபாட்டை பற்றி தான் இந்த ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பஞ்சமின்னா அமாவாசை முடிஞ்சு வர 5வது நாள் தாங்க. அதே போல் பௌர்ணமி முடிஞ்சு வர 5வது நாளும் பஞ்சமி. பஞ்சமி திதின உடனே நம்ம எல்லோருக்கும் நினைவு வர்றது என்னவா இருக்கும்? வராகி தாயார் தான். பஞ்சமி திதி அன்னைக்கு வராகி தாயாரை வழிபடும் பக்தர்கள்